இருக்கிற விவசாயிகள் சொன்னாங்க, இன்றைக்கு பல ஆண்டு காலமாக ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர் வாராமல் இருந்தது. ஆகவே தூர் வாருகின்ற பொழுது ஏரி ஆழமாகும், பெய்கின்ற மழைநீர் அதிகமாக சேமித்து வைக்கலாம். கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் பொதுப்பணித்துறைக்கு கீழ் வருகின்ற 14,000 ஏரிகளில் முதற்கட்டமாக சுமார் 6,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1,240 கோடி ஒதுக்கப்பட்டு விவசாய பங்களிப்போடு அந்த பணியை துவக்கி செயல்படுத்திய காரணத்தினால அந்த விவசாயிகள் அந்த வண்டல் மண்ணை இலவசமாக அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஒன்று ஏரி ஆழமாகப்பட்டது, மற்றொன்று இந்த வண்டன்மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது. அதனால் விளைச்சல் அதிகமாக கிடைத்தது விவசாயிகள். அந்த மண் இன்றைக்கு வளமாக இன்றைக்கு ரசாயன உரம் போட்டு இருப்பதில் இயற்கை உரமாக இன்றைக்கு அந்த மண்ணுக்கு கிடைத்தது. இப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம்.